Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் ஜனவரி 31 உங்களை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. அடுத்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாளிலும் கூட இந்த 31 கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். நிறைய பேருக்கு பாவம்னா என்ன, சாபம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் நம்ம பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளணும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பரிபூர்ண ஆசீர்வாதம், இல்லைங்களா? இப்படி பாருங்க, நீதிமொழிகள் 28 வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள்ல கவனிச்சு பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, அப்போ நம்ம மறைக்கும் போது, பாவங்களை மறைக்கும் போது நம்ம வாழ்வு எப்படி போகுது? பரிபூரணத்தை, ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கூட பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. நிறைய பேரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னால ஆலயத்துக்கு வந்தா போதும், தசமபாகம் கொடுத்தா போதும், காணிக்கை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யாத வரைக்கும் நாம் எதை செய்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆலயத்தை நான் கட்டி கொடுக்கிறேன், 1 லட்சம் கொடுக்கிறேன், 1 கோடி கொடுக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவ பணத்தை காமிச்சு ஏமாற்ற முடியாது, நம்முடைய ரத்தத்தை சிந்தி ஏமாற்ற முடியாது. ஏன்னா இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை மறைக்காதபடிக்கு யாருக்கு சொல்லணும் தெரியுமா? இங்க வேதம் சொல்லுகிறது, அறிக்கை செய்யுங்க. அதாவது மனுஷனுக்கு நீங்க அறிக்கை செய்ய வேணாம், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த பாவமான காரியத்தை நான் யோசிச்சிருக்கிறேன், இந்த பாவமான காரியத்தை நான் என்னுடைய கைகள் செய்திருக்கிறது, என்னுடைய கண்கள் செய்திருக்கிறது, என்னை மன்னியும்னு சொல்லி நீங்களும் நானும் செய்த பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காமிப்பார். அந்த இரக்கம் தான் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதம். இதை செய்யாதபடிக்கு நம்ம இருப்போமானா, பாவத்தை இன்னும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்போம்னா அது சாபமா மாறிடும். அந்த சாபம் எங்க தெரியுமா இருக்கும்? நம்முடைய வீட்டுல அந்த சாபம் பலமான கிரியை செய்யும். நம்முடைய சந்ததிக்குள்ளாக நான் ஒருவேளை பாவம் செஞ்சேன்னா என் மனைவிக்கு அந்த பாவம் சாபமாய் மாறும். இதோ என் பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கே சாபமா மாறிடும். இததான் உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? யாரோ கண்ணு வச்சுட்டாங்க பிரதர், என் பிள்ளைய கண்ணு வச்சுட்டாங்க, என் பையனை கண்ணு வச்சுட்டாங்க, இல்ல பில்லி சூனிய கட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு, இவ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைக கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையா ஜெபம் பண்ணி உண்மையா வேதத்தை வாசிச்சு வசனத்தின்படி பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா என்ன மந்திரவாதம் வச்சாலும் பலிக்காது. அதுதான் உண்மை. அப்போ உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் வச்சு பலிக்குது அப்படின்னா நீங்க ஜெபத்துல சரியா இல்ல, வேத வாசிப்புல சரியா இல்ல, வசனத்தின்படி உங்க வாழ்க்கை சரியா இல்ல. இதைதான் கர்த்தர் தெளிவாய் காண்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பாவத்தை விடாம கர்த்தரால நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு வசனம் வாசிக்கிற, கவனிச்சு பாருங்க. யோபு 11 வசனத்துல வாசிக்கிற பாருங்க. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிடு, அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். பாத்தீங்களா? 2 காரியம் நம்ம செய்யணும். கர்த்தருடைய சமத்துல எது பாவம்னு உணர்றோமோ அது நம்ம கையில இருக்குமானா தூக்கி போட்டுறணும். நம்ம வீட்டுல இருந்தாலும் தூக்கி போட்டுறணும். ஏன்னா அந்த பாவத்துக்குரியவன் பிசாசு, சாபத்துக்குரியவன் பிசாசு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளை ஆட்கொள்ளுவான்னா, அவனுடைய காரியங்களை நம்ம செய்யும் போதோ இல்ல வீட்டுல வச்சிருக்கும் போதோ தான் அந்த பாவமும் சாபமும் நம்மையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் தாக்கும். இதை விட்டுட்டு அவங்க கண்ணு வச்சுட்டாங்க, இவங்க கண்ணு வச்சுட்டாங்க, பில்லி சுனிய வச்சுட்டாங்க, காலடி மண்ணத்துவியை எடுத்துட்டாங்க, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்ற வார்த்தையே கிடையாது. ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் நேரிடாது. ஏன்னா இயேசு சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த இயேசு இன்னைக்கும் நமக்காக உயிரோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த இயேசு உங்களை என்னை விட்டுருவாரா என்ன? கண்டிப்பா விட மாட்டாரு. நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஏசப்பா முன்னாடி சரியா இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், பரிபூரணத்தில் நடத்துவார், ஒரு தீங்கையும் துக்கப்படுத்த விட மாட்டார். நம்ம சரியில்லைன்னா தான் ஆசீர்வாத குறைவா இருக்கும். தயவு செய்து நம்ம கிட்ட ஒரு குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்க மேல அப்படி இப்படின்னு சொல்றதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. மறுபடியும் சொல்றேன், கட்டித்தரேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இந்த ஏமாற்று வேலையே ஆகாது. நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்குமானா இயேசு நமக்காக யுத்தம் பண்ணுவார், பரிந்து பேசுவார், வழக்காடுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கவலைப்படாதீங்க.
புது மாதத்துக்குள்ள போறீங்க. பாவத்தை அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. புது மாதத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பரிபூரணத்தில் வாழ உங்களை அர்ப்பணிங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். 2025 ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த அத்தனை ஆசீர்வாதத்துக்காக, அத்தனை வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பரிபூரணத்தில் நடத்துங்கப்பா. உமக்கு உண்மையாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனப்பான்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. வருகிற மாதத்திலையும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். நாங்க எவ்வளவேனும் சிறுக, இது அவ்வளவேனும் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.